Taste the Daily. அதிமுக நிறுவன தலைவர் பாரத ரத்னா இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு நாள். சென்னை மெரினா கடற்கரையில் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள புரட்சி தலைவர் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மலர் தூவி மரியாதை. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம், கழக மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் புரட்சி தலைவரின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்கால அத்தியாயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதிமுக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் புகழஞ்சலி. வறியவர்களின் வேதனையை தன் வேதனையாக கொண்டு அன்பையும் அருளையும் அரசியலாக்கியவர் மக்கள் திலகம். நம் இயக்கத்தை மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் கனவுகளையும் உருவாக்கி சென்றது நமது வாழ்நாள் வழிகாட்டி புரட்சி தலைவர் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் புகழார். தீய சக்தி திமுகவின் மக்கள் விரோத விடியாத ஆட்சிக்கு தமிழக மக்கள் துணையோடு முடிவுரை எழுதிட உறுதியேற்போம். புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை கண்டெடுத்த நோக்கத்தை தலைவர் எப்படி நிறைவேற்றி காட்டினாரோ அதேபோல் மீண்டும் நிறைவேற்றிட அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 38வது ஆண்டு நினைவு தினம் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள கழக பொதுச் செயலாளரின் இல்லத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவரின் திருவுருவப் படத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேனை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து நலம் விசாரித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, KP முனுசாமி உள்ளிட்டோரும் நலம் விசாரித்தனர். கருணையின் வடிவமான இயேசுபிரான் அவதரித்த திருநாளை கிறிஸ்துமஸ் பெருநாளாக கொண்டாடி மகிழும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவரும் எண்ணிய எண்ணமெல்லாம் நிறைவேறிடவும், நோய் நொடியில்லாமல் நலமுடன் வாழ்ந்திடவும் இறைவனிடம் பிரார்த்திப்பதாக வாழ்த்து அறிக்கை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி மரியாதை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆவரங்காடு பகுதியில் புரட்சி தலைவர் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழக பாஜக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சந்திப்பு. சென்னை MRC நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் கழக பொதுச் செயலாளரும் மத்திய அமைச்சரும் பரஸ்பரம் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்தும் மரியாதை. தமிழ்நாட்டில் தற்போது நிலவி வரும் நிலைமை குறித்து மத்திய அமைச்சரிடம் விரிவாக எடுத்து கூறியுள்ளேன். திமுக ஆட்சியால் மக்கள் கொந்தளித்து உள்ளதாகவும் வரும் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. தமிழகத்தில் இருக்கின்ற நிலவரங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக
பாரதிய ஜனதா மற்றும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை பரிமாறிக்கொண்டோம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்களோட திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளை நடந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. மக்கள் ஒரு கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு உண்டான நடவடிக்கையை அதிமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நடைபெற்ற பேச்சுவார்த்தை மிக சிறப்பாக நடைபெற்றது. 2026 தேர்தலை ஒரு குடும்பமாக எதிர்கொள்ள உள்ளோம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. We had very good meetings. We had very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 Assembly election as a family, the NDA family, and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi, we are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. 2022 முதல் 2025 நவம்பர் வரை 18,028 கிலோமீட்டர் பழைய ரயில் பாதைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதால் முக்கிய வழித்தடங்களில் ரயில்களின் வேகம் உயர்ந்து பயணிகள் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது. 2030க்குள் அனைத்து பழைய பாதைகளையும் நவீனமாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரயில்வே அதிகாரிகள் தகவல். அதிமுக தலைமை கழகத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவில் நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் நிறைவடைந்தது. கடைசி நாளான நேற்று விருப்பமனு தாக்கல் செய்ய அலை அலையாய் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரண்டதால் களை கட்டியது அதிமுக தலைமை அலுவலகம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூடுவாஞ்சேரியில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட செவிலியர்களை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட ஏவல்துறை. தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அமைதியான முறையில் போராடிய செவிலியர்களை பேருந்தில் அடைத்து வைத்து உணவின்றி மயக்கமடைந்தவர்களுக்கு முதலுதவி கூட மறுத்து குரல் வலையை நெரிப்பதுதான் திராவிட மாடல் அரசின் சமூக நீதியா என மக்கள் கேள்வி. போடாங்க, உட்காரவங்க மேல உட்காருங்க, கீழே உட்காருங்க மேடம், சீட் கீழே அதுல கீழே உட்காருங்க சார், படியில உட்காருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. கோடுவாஞ்சேரியில் காலையில் கைது செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு இரவு வரை உணவு வழங்காமல் பேருந்தில் ஏற்றி எங்கு அழைத்து செல்கின்றோம் என்பது கூட தெரிவிக்காமல் ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை அராஜகம். சாப்பிடாமல் மயக்கமடைந்த பிறகும் கைது நடவடிக்கை என்ற பெயரிலேயே தொடர்ந்து அட்டூழியத்தில் ஈடுபட்ட காவல்துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். நாங்க வெளியில சாப்பிட போகும்போது மதியானம் என்ன சொன்னீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க, சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப இப்ப எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு யாரு? அரெஸ்ட் பண்ணி இப்ப எங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறது யாரு? தேவையில்லாம நாங்க பண்ணல. இப்ப நீங்க பண்றதா தேவையில்லாம. காலையில சாப்பிட்டது 7:30 மணிக்கு சாப்பிட்டது. இப்ப சாப்பாடு வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? இது உங்களுடைய டியூட்டி தானே, உங்களுடைய டியூட்டி கிடையாதா?
காலையில இருந்து ஒருத்தர் கூட சாப்பிடவே இல்லை. மத்தியானம் உணவுக்கான ஏற்பாடுகளையும் வெளியில போய் நம்ம வாங்கிக்கிறதுக்கு அனுமதிக்கல. இப்பயும் போலீஸ் துறை சாப்பாடு வாங்குறதுக்கான இதை அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. கேட்டா நீங்க தான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கணும், இதுல எங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி தொடர்ந்து சாப்பாடு வாங்கி தர மறுக்கிறாங்க. பல்வேறு நெருக்கடிகளையும் சொல்ல முடியாத துயரங்களையும் தாண்டி 7வது நாளாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் விடியாத திமுக அரசை கண்டித்து செவிலியர்கள் தொடர் போராட்டம். திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு பாடம் புகட்டாமல் ஓய மாட்டோம் என செவிலியர்கள் ஆவேசம். போராட்ட களத்தில் இருக்கும் செவிலியர்கள் விடியாத திமுக அரசு மற்றும் ஏவல் துறையினர் பாடாய்படுத்துவதாக நெல்லை அரசு மருத்துவமனை வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்கள் கொந்தளிப்பு. செவிலியர்களின் தரம் குறைந்தால் சுகாதாரத்துறையின் தரம் குறையும் என திறனற்ற திமுக அரசுக்கு செவிலியர்கள் எச்சரிக்கை. நாங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை தான். இது டைரக்டா எங்களுக்கு பாதிப்புனாலும் இன்டைரக்டா உங்க மக்களாகிய உங்களுக்கு தான் பாதிப்பு. செவிலியர் துறையோட தரம் குறைஞ்சதுன்னா நாட்டோட சுகாதாரத்துறையோட தரம் குறையும். இத மக்களாகிய நீங்க புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணணும். இப்ப தெரியுது, கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாக மிதந்து வருவேன்னு சொன்னாரு கலைஞர் ஐயா. அது எப்படின்னு தெரியுது, அரசு ஊழியர்களை எங்க செவிலியர்களை அடியில போட்டுதான் மிதந்து வராங்கன்ட்டு. யூனிஃபார்ம்ல உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கும். ஆனா அதே இது எங்க போராட்டம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், எங்க மேல நீங்க அப்படி கை வைக்கலாமா? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப அவங்க குடும்பம் என்ன சூழ்நிலையில இருக்கும்? அவங்க குடும்பத்தை விட்டுதான் சென்னை போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணு ஆயி போச்சு, யார் பொறுப்பேற்க முடியும்? என்ன ஒரு 5 லட்சம் தருவீங்களா? அந்த 5 லட்சத்தை வச்சு அவங்க பிள்ளைய எப்படி காப்பாற்ற முடியும்? அம்மா போனது தானே. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். முடியல, இந்த அரசுனால எங்களால முடியல. போட்டதுக்கு நாங்க ஓட்டு போட்டதுக்கு நல்ல ஒரு நன்றி விசுவாசத்தை காமிச்சிட்டாங்க. போதும், இதோட போதும் இந்த ஆட்சி. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே மலவராயநல்லூர் அரசு பள்ளி வளாகத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. பள்ளி மாணவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நிகழும் முன் இடித்து அகற்றப்படுமா என மாணவர்களின் பெற்றோர்களும் கிராம மக்களும் முடியாத அரசுக்கு கேள்வி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பராமரிக்கப்படாத ஏசி இயந்திரம் விழுந்து ஊழியர் உயிரிழந்ததற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட நீதிமன்றம். குற்றம் செய்த அலட்சியத்திற்கு தண்டனை விதிக்கப்படாத நிலையில் மக்களின் வரிப்பணம் மட்டும் தொடர்ந்து வீணடிக்கப்படுவது திமுக அரசு நிர்வாக தோல்விக்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் கஞ்சா விற்பனை செய்த வடமாநிலத்தவர் 2 சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் காவல்துறை திறனற்று உள்ளதால் தமிழ்நாட்டில் போதைப் புழக்கம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வட மாநிலத்திலிருந்து விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 40 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக பெண் உட்பட 9 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தமிழகத்தை தொழில் மயமாக மாற்றுவதாக கூறி போதை கும்பல்களின் மயமாக மாற்றியதால் இளைஞர்களின் வாழ்வு சீரழியும் அவலம். புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வடமாநில இளைஞர்கள் பிடிபட்டனர். பிடிபட்ட நபர்களிடமிருந்து சுமார் 2 கிலோ கஞ்சா சிக்கியது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் 8 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக கொண்டு வந்த 2 சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் காவல்துறை திறனற்று உள்ளதால் தமிழ்நாட்டில் போதைப் புழக்கம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரை அடுத்த பட்டறைவாக்கம் ரயில் நிலையம் அருகே 15 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதில் 2 பேர் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறி இருப்பதால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் நிலை. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவர்கள் கும்பலாக கூடி போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி.
தீயசக்தி திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கட்டுக்கடங்காமல் உள்ளதால் பள்ளி மாணவர்களும் சீரழியும் அவலம். சென்னை போரூர் SRMC காவல் நிலைய காவலரிடம் 25,000 பணம் கொடுத்து கொடுங்கையூர் பகுதிகளில் கஞ்சா வாங்கி விற்பனை செய்த 5 பேர் 3 கிலோ கஞ்சா மற்றும் ஆயுதங்களுடன் சிக்கினர். கஞ்சாவை பறிமுதல் செய்து போட்டோ ஷூட் முடிந்ததும் காவலர்களை விற்பனை செய்வதால் தான் தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தை ஒழிக்க முடியவில்லை என்பது அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாநகராட்சி தேனம்பாக்கம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் 1 கிலோ 200 கிராம் கஞ்சா வைத்திருந்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 2 டன்னிற்கு மேற்பட்ட கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிப்பு. விடியாத திமுக அரசு போதைப் பொருட்களை அடியோடு ஒழிக்க நடவடிக்கை எடுக்காமல் வெறும் கண்துடைப்பு நாடகம் நடத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 3 சிறுவர்கள் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறையின் செயல்பாடு கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் அவலம். கோவையில் இருந்து கேரளாவிற்கு சட்டவிரோதமாக சுமார் 56,50,000 ரூபாய் ஹவாலா பணத்தை இருசக்கர வாகனத்தில் கடத்திய கேரளாவைச் சேர்ந்தவர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சி திறனற்ற ஏவல்துறை மீதான பயம் இல்லாததால் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு தரமற்ற மிதிவண்டிகளை வழங்கிய விடியாத அரசு. மிதிவண்டிகளை ஓட்டிச் செல்ல முடியாமல் தூக்கிக் கொண்டும் ஆட்டோ, ஜீப் போன்றவற்றில் ஏற்றிக் கொண்டும் மாணவர்கள் சென்றதை கண்ட பொதுமக்கள் தீயசக்தி ஆட்சியின் ஊழலுக்கு இதுவே தக்க சாட்சி என சாடல். லண்டனில் படிக்கும் மகள் டிஜிட்டல் கைதி என பொய்கூறி சென்னை வடபழனியைச் சேர்ந்த தாயிடம் 75,000 பறிக்கப்பட்ட சம்பவம் இணைய மோசடிகள் கட்டுக்கடங்காமல் பெருகுவதை அம்பலப்படுத்தியுள்ளது. தினமும் எச்சரிக்கை, தினமும் மோசடி அரங்கேறுவது அலட்சியத்தின் விளைவாகவும் இனியும் தடுப்பும் விழிப்புணர்வும் இல்லையெனில் பாதிக்கப்பட்டோர் பட்டியல் மேலும் அதிகரிக்கும் என எழும் விமர்சனம். சென்னை ஆர்கே நகர் தண்டையார்பேட்டையில் திமுக பிரமுகர் பராமரித்த நாய் துரத்தி கடித்ததில் 5 வயது சிறுவன் முதல் 50 வயது நபர் வரை 10க்கும் மேற்பட்டோர் காயம். விடியாத திமுக அரசு நாய்க்கடியை தடுக்க நிதி ஒதுக்கியதாக வெற்றி விளம்பரம் செய்யும் நிலையில் தமிழகத்தில் தினந்தோறும் நாய்க்கடிகளால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் சந்தவேலூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டுள்ள குளத்தில் இருந்து மண் எடுத்து தனியார் தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக புகார். தீயசக்தி திமுகவின் ஒன்றிய சேர்மன் விதிமீறலில் ஈடுபட்டதாகவும் அதிகாரிகள் கண்காணிக்காமல் மெத்தனம் காட்டுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. பண்டிகை காலம் மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி விமான டிக்கெட் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிருப்தி. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக சொந்த ஊர் செல்லும் பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் போதிய விமானங்கள் இல்லாமல் தவிப்பு. மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் பணம் வைத்து சீட்டு விளையாடும் சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு கடுமையாக கண்டித்துள்ளது மதுரை உயர்நீதிமன்ற கிளை. இதுபோன்ற செயல்களை தடுக்க காவல்துறை முறையாக சோதனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழகத்தில் மணமகிழ் மன்றங்கள் விதிமுறைகளின்படி செயல்படுகின்றனவா என ஆய்வு செய்யவும் அறிவுறுத்தல். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் போதிய நீர் இருந்தும் பாசனத்திற்கு திறக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் போராட்டம். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகள் நலனில் சிறிதளவு கூட அக்கறை காட்டுவதில்லை என குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகியின் வாகனத்தை சிறைப்பிடித்த பொதுமக்கள். மக்களின் வரிப்பணம் மற்றும் கனிம வளங்களை சுரண்டுவதில் திமுகவினர் குறியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
நீட் தேர்வில் ஆள்மாறாட்ட முறைகேடுகளை களைய பயோமெட்ரிக் சோதனை முறையை தேர்வு மையங்களில் அறிமுகப்படுத்த தேசிய தேர்வு முகமை திட்டம். சோதனையில் முன்னேற்றம் இருந்தால் வருகிற 2026ஆம் ஆண்டில் இருந்து முக்கிய நுழைவுத் தேர்வுகளில் முகம் சரிபார்க்கும் பயோமெட்ரிக் சோதனை அறிமுகம் செய்யப்படும் என தகவல். டெல்லியில் கடும் பனிமூட்டம் தொடர்வதால் இன்று மட்டும் 270 விமானங்கள் தாமதமடைந்த நிலையில் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. சென்னைக்கு வரவேண்டிய துரந்தோ விரைவு ரயில் 9 மணி நேர தாமதத்துடன் நள்ளிரவு 1 மணிக்கு புறப்பட்ட நிலையில் வட மாநிலங்களுக்கு இயக்கப்படும் 40க்கும் மேற்பட்ட ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. முதலமைச்சர் வசிக்கும் சென்னை அமிராபுரம் உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காற்று தர குறியீடு 170 முதல் 247 வரை பதிவாகியுள்ளது. விளம்பரத்திற்கு பெயர் போன அரசை போல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் மக்கள் வெளியே செல்லவே அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் காற்று மாசு தரக்குறியீடு எண் 212 பதிவு. கடந்த 4 ஆண்டுகளாக மாசு அளவு தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் வாகன போக்குவரத்து, கட்டுமான பணிகள் ஆகியவை முக்கிய காரணங்கள் என கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே நடத்தையில் சந்தேகப்பட்டு கஞ்சா போதையில் இருந்த கணவன் மனைவியின் கையை வெட்டி குளத்தில் வீசிய சம்பவத்தால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காமல் கஞ்சா போதை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சர்வசாதாரணமாக அரங்கேறும் குற்றச்சம்பவங்கள். தரமற்ற போலி மருந்துகள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க மருந்தகங்களில் QR குறியீடை காட்சிப்படுத்த வேண்டும் என மருந்து கடை உரிமையாளர்களுக்கு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் உத்தரவு. விடியாத திமுக ஆட்சியில் கண் கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் என்பது போல போலி தரமற்ற மருந்துகளை கட்டுப்படுத்த தமிழகத்தில் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவங்களுக்கு பிறகு மெத்தன நடவடிக்கை. பாதியில் படிப்பை நிறுத்திய டிப்ளமோ மாணவர்களுக்கு மீண்டும் சேர்க்கை அறிவிப்பு வெளியானது. எத்தனை மாணவர்கள் இடைநிறுத்தம் செய்தனர் என்ற புள்ளி விவரம் வெளியிடப்படாத நிலையில் கல்வியில் முதன்மை மாநிலம் என கூறும் அரசின் வெளிப்படைத்தன்மை எங்கே என கேள்வி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விழாக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழை இல்லாமல் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் கருகியதால் கடன் வாங்கி விவசாயம் செய்த விவசாயிகள் செய்வதறியாது தவிப்பு. கருகிய பயிர்கள் கால்நடைகளுக்கு உணவாக மாறியுள்ள நிலையில் முழு இன்சூரன்ஸ் இழப்பீடு வழங்க விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை. ஏக்கருக்கு விவசாயம் பண்ணுற கடனை கப்பையை வாங்கி விவசாயம் பண்ணி நல்லா பயிர் நல்லா இருந்துச்சு. போதிய மழை இல்லாதனால கம்மாயிலுக்கு தண்ணி இல்லாதனால உரம் போட்டது, களை கொல்லி அடித்தது, அப்படி இப்படின்ட்டு ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு செலவாயிருச்சு. முழுமையான இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கான். முழுமையான நிவாரணம் கிடைக்கிறதுக்கு அரசு ஏதாவது ஆவணம் செய்யணும். 2025ஆம் ஆண்டில் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் சுமார் 194 பிரியாணி ஆர்டர்கள் மூலம் 93 மில்லியன் பிரியாணி ஆர்டர்களுடன் ஸ்விக்கி முதலிடம். பர்கர் 44.2 மில்லியனுடன் 2வது இடத்திலும், பீட்சா 40.1 மில்லியனுடன் 3வது இடத்திலும், தோசை 26.2 மில்லியன் ஆர்டர்களுடன் 4வது இடத்திலும் உள்ள நிலையில் மதியம் 3 மணி முதல் மாலை 7 மணி வரை அதிக ஆர்டர்கள் கிடைத்துள்ளதாக ஸ்விக்கி அறிக்கை. கேரளாவின் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பரவல் அதிகரிப்பு. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டி கோழி இறைச்சி, முட்டை விற்பனை அதிகரிக்கும் நிலையில் பறவை காய்ச்சல் பரவுவது கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பண்ணையாளர்கள் வேதனை. மார்கழி மாதத்தின் 2ஆம் செவ்வாய்க்கிழமையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற குமரக்கோட்டம் சிவசுப்பிரமணி திருக்கோயிலில் வள்ளி தெய்வானையுடன் வெள்ளித்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் வெள்ளித்தேரினை வடம் பிடித்து இழுத்து முருக பக்தர்கள் வழிபாடு. நீட் போன்ற நுழைவுப் போட்டித் தேர்வுகளுக்கு நடைமுறையில் மாற்றம் செய்தது தேசிய தேர்வு முகமை. நீட் நுழைவுத் தேர்வில் ஆள் மாறாட்டம், வினாத்தாள் கசிவு என பல சர்ச்சைகள் எழுந்த நிலையில் இனி நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது நிகழ்நேர புகைப்பட பதிவு, தேர்வின் போது டிஜிட்டல் வாயிலாக முக அடையாளத்தை உறுதிப்படுத்துதல் ஆகியன அடுத்த மாதம் முதல் அறிமுகமாகிறது.